இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிய தமிழில் இறைவேதம் என்னும் இந்த திருக்குர்ஆன் நூலை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் இந்திய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தலைவர் எஸ்.எம். பாக்கர் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இரவு 8:30 மணிக்கு விமானம் பிடித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். நாளை 10:30 மணி காலை சென்னையிலிருந்து புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர்கள் என்னை வந்து மாலை 3 மணி அளவில், பிற்பகல் 3 மணி அளவில் சந்தித்த போது, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் என்ன பேச விரும்புகிறீர்கள் என்பதை விட, என்ன பேச போகிறீர்கள் என்பதை விட, எங்களோடு கடைசி வரையில் மேடையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி, மத நல்லிணக்க நிகழ்ச்சி. ஆகவே நீங்கள் வந்து உடனே விடைபெறுவது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பை சீர்குலைத்துவிடும். எங்களுக்கு அது பெரிய நெருடலாகவே இருக்கும். ஆகவே கடைசி வரை இருக்க வேண்டும். கடைசியாக எங்கள் அமைப்பின் தலைவர் உரையாற்ற வேண்டும் என்பதை விட நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எங்கள் தலைவரின் ஒப்புதலை பெற்றுவிட்டோம். எனவே இறுதி வரை இருந்து நிறைவுரையாற்றி நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே நான் என்னுடைய பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டேன். இரவு எவ்வளவு நேரமானாலும் உங்களோடு இருப்பேன். காலையில் நான் கோவையிலிருந்து தில்லிக்கு செல்கிறேன் என்று என் பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கிற பாசம் என்பதை விட, என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே தமிழில் வெளிவந்திருக்கிறது. நிறைய மொழிபெயர்ப்புகள் அவ்வப்போது நடந்திருக்கின்றன. ஆனாலும் இப்போது தமிழில் திருக்குர்ஆன் என்று ஒரு புதிய அறிவிப்பை போல செய்திருக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டேன். முதல் முறையாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்ததை போல ஒரு அறிவிப்பாக இது இருக்கிறதே என்று கேட்டேன். நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள், தலைவர் அண்ணன் பாக்கர் அவர்களும் சொன்னார்கள், எஸ்.எம். பாக்கர் அவர்களும் சொன்னார்கள், இந்த புத்தகத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இது இஸ்லாமியர் அல்லாதவர்களும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் முழுமையாக எளிமையான தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறோம். பிறமொழி சொற்கள் அதிகம் இல்லாதவாறு முதல் முறையாக திருக்குர்ஆனை படிக்கிறவர்கள் படிப்பதற்கு ஆர்வம் தரக்கூடிய வகையில், எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஏராளமான விளக்க குறிப்புகளோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. பிற தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் இந்த தமிழாக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். புத்தகத்தை எடுத்தால் நீங்கள் ஒரே மூச்சில் படித்துவிட வேண்டும் என்கிற அளவுக்கு ஏறத்தாழ 5 ஆண்டுகள் கடும் உழைப்புக்கு பின்னர் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த புத்தகத்திற்குள்ள தனி சிறப்பு குறித்து என்னிடத்தில் விளக்கினார். புத்தகத்தில் உள்ள அத்தியாயங்களை எல்லாம் காட்டினார். அதில் இது ஏன் இறைவேதம் வான்மறை என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான விளக்கம் தொடக்கத்திலேயே இருக்கிறது.
இது இந்த மொழிபெயர்ப்பு நூல்களிலேயே உள்ள ஒரு தனி சிறப்பு. வேறு எந்த திருக்குறானிலும் இந்த விளக்கம், தெளிவான விளக்கம் இருக்க வாய்ப்பில்லை. இந்த திருக்குறானில் இது ஏன் இறைவேதம் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான ஆதாரங்களை இந்த நூல் ஆசிரியர் தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார் என்று இந்த நூலுக்குள்ள பல சிறப்புகளை, பல்வேறு சிறப்புகளை என்னிடத்தில் சொன்னால் நான் சில பக்கங்களை புரட்டி பார்க்க நேர்ந்தது. அந்த தலைப்பில் இது ஏன் இறைவேதம் என்று அழைக்கப்படுகிறது என்ற அந்த தலைப்பை நான் புரட்டி பார்த்தேன். இந்த நூலுக்குள்ள சிறப்பு இது என்றால் இந்த நிகழ்வுக்குள்ள சிறப்பு, இந்த நிகழ்வுக்குள்ள சிறப்பு தமக்கு வேண்டியவர்களை மட்டும் அழைத்து ஒருவருக்கொருவர் புகழ்ந்து பெருமை பேசி தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற நிகழ்வாக இல்லாமல் மதத்தின் பெயரால் பதற்றம் நிலவுகிற கோவை மண்ணில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த நிகழ்வுக்குள்ள ஒரு சிறப்பு. திருமாவளவன் அமர்கிற மேடையில் காவி உடை தரித்து ஒரு குருஜி அமர்ந்திருக்கிறார் என்றால் எல்லோரும் வியப்பாக பார்ப்பார்கள். என்ன கனவு இது என்று பார்ப்பார்கள். ஆக இந்த மேடையில் இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையுள்ள, இந்து கடவுள்களின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு ஆசிரமத்தை வைத்து நடத்துகிற குருஜி அமர்ந்திருக்கிறார். அதுவும் திருமாவளவன் பங்கேற்கிறார் என்ற தகவல் அறிந்த பிறகு வந்து மேடையில் அமர்ந்திருக்கிறார். திருமாவளவனை பார்த்ததும் பேசிவிட்டு நான் விடைபெறுகிறேன் என்று சொல்லாமல் திருமாவளவன் பேச்சை கேட்டுவிட்டு நான் விடைபெறுகிறேன் என்று காத்திருக்கிறார். இதுதான் நல்லிணக்கம். இந்த மேடையே அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இந்திய தௌஹீத் ஜமாத்தின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த மேடை ஒரு சான்று. இந்திய தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்புக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாம் மதத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது, யார் மீதும் பகை கிடையாது. அதை உணர்த்த வேண்டிய தேவை அவ்வப்போது எழுகிறது. ஆகவே அதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் குருஜி அவர்களும், குருஜி சிவாத்மா அவர்களும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த தென்னிந்திய திருச்சபையின் ஆயர் சார்லஸ் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள், பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆக மதத்தின் பெயரால் ஒருவருக்கொருவர் முரண்பட்டுக் கொள்ளக்கூடாது, வெறுப்பை உமிழக்கூடாது, பகையை வளர்க்கக்கூடாது, நல்லிணக்கம் தேவை. ஒரே மேடையில் அமர்ந்தால்தான் ஒருவருக்கு ஒருவர் குணம் திறந்து பேச முடியும், ஒருவரின் கருத்தை இன்னொருவர் அறிந்து கொள்ள முடியும், ஒருவரின் பார்வையை இன்னொருவர் பார்க்க முடியும், என்ன கோணத்தில் பார்க்கிறார்கள் சமூகத்தை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு களம் இல்லாமல் இருப்பதால் தான் இடைவெளி நீண்டு கொண்டே போகிறது. இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படாமல் இந்த இடைவெளியை பெருக்கிக் கொண்டே செல்வதால் எந்த பயனும் இல்லை. ஆகவே காவி உடை உடுத்தியவர்கள், குல்லாவை அணிந்தவர்கள், சிலுவையை அணிந்திருப்பவர்கள், பெரியாரியத்தை பேசக்கூடியவர்கள், அம்பேத்கரியத்தை பேசக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைவரும் ஒரே மேடையில் அமர்வது என்பது, விவாதிப்பது என்பது, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது பக்குவத்தின் வெளிப்பாடு, முதிர்ச்சியின் வெளிப்பாடு. வெறும் கருத்தை பற்றிக் கொண்டு தொங்கிக் கொண்டு
அதை நியாயப்படுத்துகிற முயற்சியிலே இல்லாமல் ஜனநாயக அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு, சிந்திப்பதற்கும் கருத்து சொல்வதற்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு களத்திலே நின்று சகோதரத்துவத்தை போற்றுவது என்பதுதான் மாண்புகளிலேயே சிறந்தது, மனிதகுல மாண்புகளிலேயே சிறந்தது. அது வளர்ந்தால் எந்த அடையாளமும் நம் முன்னால் தடைக்கற்களாக நிற்காது. அடையாளங்களை தவிர்க்க முடியாது. மதத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, சாதியின் பெயராலோ அடையாளம் என்பதை தவிர்க்க முடியாதவை. ஆனால் அந்த அடையாளங்கள் நம்முடைய உறவை கெடுக்கக்கூடியவையாக, சிதைக்கக்கூடியவையாக, பகைக்கக்கூடியவையாக, முரண்களை வளர்க்கக்கூடியவையாக அமைந்துவிடக் கூடாது. அதை கடந்து மனித குலத்தின் நலன்களே முதன்மையானது, சகோதரத்துவம் முதன்மையானது என்கிற பக்குவத்தை நாம் பெற வேண்டும். அந்த பக்குவத்தை தருகிற மேடையாக இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மேடை அமைந்துள்ளது. இது வெறும் இறைவேதத்தை வெளியிட்டு ஒரு மதத்தின் சிறப்புகளை மட்டுமே பேசுகிற மேடையாக அமையாமல் மனித குலத்தின் மாண்புகளை போற்றுகிற, சகோதரத்துவத்தை போற்றுகிற சிறப்பை கொண்டதாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. ஆக இந்த நூலுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு இந்த மேடைக்கும் பல சிறப்புகள் இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடையில் இன்னொரு மகிழ்ச்சியான சந்திப்பு என்னவென்றால், நம்முடைய பாத்திமா சபரிமாலாவை சந்தித்தது. அவரை நாம் அறிவோம். அவர் எப்படி பள்ளி மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். எப்படி இந்த சமூகத்தில் சாதியின் பெயரால் அல்லது மதத்தின் பெயரால் பாகுபாடுகள் நம்மை சிதைக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்து கொதித்து எழுந்தவர். பதவியை பற்றி கவலைப்படாமல், அரசு வேலையை பற்றி கவலைப்படாமல், அதனால் வருகிற பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் துணிந்து எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வலிமையை பெற்றவராக அவர் நீதிக்கு வந்து போராடினார். அவர் ஒரு பார்வையில் பெரியாரிஸ்டாக அல்லது அம்பேத்கரிஸ்டாக, பெரியாரிய அம்பேத்கரிய பார்வை கொண்டவராக அல்லது இடதுசாரி சிந்தனையை கொண்டவராக தோற்றமளித்த ஒரு ஆளுமை, ஒரு ஜனநாயக சிந்தனை உள்ள ஒரு ஆளுமை. இதுதான் நமக்கு தெரிந்த சபரிமாலா. ஆனால் திருமண அவர் பாத்திமாவாக மாறியிருக்கிறார், இறைவேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதன் மூலம் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதற்கு இந்திய தௌஹீத் ஜமாத் உற்ற துணை இருக்கிறது என்பதை இந்த வேளையில் கண்டேன். என்ன வழியை நாம் தேடுகிறோம் அல்லது தீர்மானிக்கிறோம் என்பதல்ல, எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அவர் ஒரு இடதுசாரி தோற்றத்தோடு இருந்த போதும் சகோதரத்துவத்தையே உயர்த்தி பிடித்தார். இன்றைக்கு ஒரு பாத்திமாவாக நம் முன்னால் இருக்கிற போதும் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறார். அவரிடையே இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வலிமை திருக்குறானுக்கு இருக்கிறது என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை தந்தார். ஆக திருக்குறான் என்பது மனிதர்களால் மொழியும் பெற்று மனிதர்களால் இயற்றப்பட்ட ஒரு மனு வேதம் அல்ல. மனு என்றால் மனிதன். மனிதர்களால் சொல்லப்பெற்று, மனிதர்களால் எழுதப்பெற்று, மனிதர்களால் பதிப்பிக்க பெற்று, மனிதர்களால் பரப்பப்படுகிற ஒரு மனு வேதம் அல்ல. இது வான்மறை. கல்வி அறிவில்லாத, பள்ளிக்கூடத்தின் நிழலில் கூட போய் நிற்காத ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த முகமது நபிகள் அவர்களின் வழியாக அருளல் பெற்ற
வாழ்வியல் நெறி திருக்குர்ஆன் என அழைக்கப்படுகிறது. அவர் தன்னை ஒரு மகான் என்று அறிவித்துக் கொண்ட பிறகு அவர் மொழிந்த கூற்றுகள் அல்ல. அவர் மூலம் இறைவன் தான் இதை அருளினான். அந்த இறைவன் அருளியது இங்கே ஒரு வேதமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சராசரி மனிதனால் சிந்திக்க முடியாத, சொல்ல முடியாத தத்துவங்கள் இதிலே இருக்கின்றன. ஆகவே இது மனு வேதம் இல்லை, இறை வேதம். அதற்கு பல ஆதாரங்களை இந்த நூலாசிரியர் திருக்குர்ஆனிலே பல பக்கங்களில் எழுதியிருக்கிறார். சில பக்கங்களில் நான் அதை படிக்க வேண்டும். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 23 ஆண்டுகள் அவ்வப்போது சொல்லப்பெற்றவைதான் இவை. ஒரே நாளில், ஒரே மாதத்தில் அல்லது குறிப்பிட்ட சில வாரங்களில் ஆசிரியர்கள் நூல் எழுதுவதை போல நபிகள் நாயகம் இதை தொகுத்து விடவில்லை அல்லது சொல்லிவிடவில்லை. ஒரு நூலை எழுதுவதற்கு நாம் திட்டமிட்டால் அந்த நூலை எழுதுவதற்கு சிந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கான தரவுகளை திரட்டி, ஆதாரங்களை திரட்டி படித்து எதை சொல்ல விரும்புகிறார்களோ அந்த நோக்கில் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து சீர்தூக்கி பார்த்து எழுதுவதை ஒரு மரபாக கொண்டிருக்கும். ஆசிரியர்கள், நூலாசிரியர்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள். காலையில் சிந்திப்பது மாலையில் மாறிவிடும். ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நாம் ஒன்றை யோசிப்போம், ஒரு மணி நேரம் கழித்து அதிலிருந்து மாறுபட்டு முரண்பட்டு சிந்திப்போம். இது மனித இயல்பு, இது ஹியூமன் நேச்சர், மனித இயல்பு. கவிதை எழுத வேண்டும் என்று அமர்கிறவர்கள் ஒரு நேரத்தில் சிந்திப்பதை குறித்து வைக்காவிட்டால் அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து அதே தலைப்பில் சிந்திக்கிற போது முதலில் சிந்தித்ததை போல சிந்திக்க தெரியாது. முதலில் வந்து கைகளுக்கு சிக்கிய அல்லது நினைவுக்கு எட்டிய சொற்களை போல அடுத்த முறை அதே சொற்கள் வாய்க்காது. இது மனிதனுடைய பலவீனம். ஆகவே மனிதனை பொறுத்தவரையில் அவன் ஒன்றை சிந்திக்கிறான் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளாக ஒன்றை யோசித்து ஆழமாக சிந்தித்து அதை ஒரு நூலாக பதிவு செய்கிறான். ஆனால் இந்த திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் தான் ஒரு மாதத்தில் எழுதப்பட்டதல்ல அல்லது ஒரு ஆண்டில் எழுதப்பட்டதல்ல, ஒரு குறிப்பிட்ட குறுகிய கால இடைவெளிக்குள் எழுதப்பட்டதல்ல. ஏறத்தாழ 23 ஆண்டுகள் அவ்வப்போது நபிகள் நாயகம் மூலமாக அசரீரி வழியாக சொல்லப்பெற்று தொகுக்க பெற்றவை. அப்படி 23 ஆண்டுகள் அவ்வப்போது தொகுக்க பெற்றதை தொகுத்து பார்த்தால் முன்னே பின்னே எந்த முரணும் இல்லை, முரண்களே இல்லாத ஒரு நூலாக இது இருக்கிறது என்பதே இது இறைவேதம் என்பதற்கான ஆதாரம் என்று அவர் சொல்கிறார். அடுத்து இதற்கு முன்பு எத்தனையோ நபிகள் தோன்றியிருக்கிறார்கள். நபிகள் என்றால் இறை தூதர்கள். அவர்கள் மனு குலத்திற்கு, மனித குலத்திற்கு வாழ்வியல் நெறிகளை தந்திருக்கிறார்கள், வேதங்களை தந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த நூலாசிரியர் 2 வேதங்களை சொல்கிறார். தௌராத் என்ற ஒரு வேதம், பைபிள் என்கிற இன்னொரு வேதம். இந்த 2 வேதங்களிலும் முன்னறிவிப்புகள் சில சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த முன்னறிவிப்புகள் என்னவென்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய அறிவிப்புகள். உங்களிலிருந்தே, உங்கள் குலத்திலிருந்தே ஒரு சகோதரனை நான் எழுப்ப பண்ணுவேன், அவர் மூலம் உங்களுக்கான இறுதி வேதம் உருவாக்குவேன். உங்களிலிருந்து ஒரு தூதர் உருவாவார், அவர் மூலம் உங்களுக்கான இறுதி வேதம் வழங்கப்படும். அந்த வேதத்தோடு அவர் வருவார். இது முன்னறிவிப்பு.
அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதும் அந்த முன்னறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பகுதியை சார்ந்தவராக இருப்பார் அந்த மலையின் பெயரும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரான் மலை என்கிற மலை பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குர்ஆன் தோன்றுவதற்கு முன்பு, நபிகள் நாயகம் உருவாவதற்கு முன்பு எழுதப்பெற்ற அல்லது தொகுக்கப்பெற்ற பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத் என்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்னறிவிப்பு இருக்கிறது. இது ஏற்கத்தக்கதல்ல என்று புறக்கணிக்கப்படுகிற கல் மூடக்கல்லாக மாறும் என்று ஒரு சொல் இருக்கிறது. கஃபாவுக்கு நுழைவிடாமல் தடுக்கப்பட்டு விரட்டப்பட்ட நீங்கள் மீண்டும் அதற்குள் நுழைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இவர்கள் சதிகாரர்களான யூதர்களால் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட போது, அந்த மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது அவர்கள் மீண்டும் மக்காவிற்குள் நுழைவார்கள் என்பதைத்தான் அந்த முன்னறிவிப்பு சொல்கிறது. அப்படியே அது நடந்தது. நம்முடைய முகமது நபிகள் அவர்கள் மதீனாவுக்கு போய்விட்டு மறுபடியும் மக்காவிற்கு வந்தால் அது முன்னறிவிப்பு நிறைவேறி இருக்கிறது. எனவே தௌராத்தில் சொல்லப்பட்டதும் பைபிளில் சொல்லப்பட்டதும் நடைமுறையில் உண்மையாகி இருக்கிறது. அச்சமில்லாமல் வருவார்கள், அதே கஃபாவுக்குள் நுழைவார்கள். இவையெல்லாம் ஆதாரம் என்று நிறைய ஆதாரங்களை அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆக ஒன்று, இந்த திருக்குர்ஆன் மனிதர்களால் மொழியை பெற்றதல்ல, மனிதர்களால் இயக்கப்பட்டதல்ல என்று சொல்லுவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் மனிதன் ஒரு சார்பு அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். அவன் மகாத்மா என்றாலும் கூட அவனுக்கு என்று என் மதம் என்கிற உணர்வு இருக்கும். ஒருவேளை என் குடும்பம் என்பதிலிருந்து அவன் விடுபட்டு இருக்கலாம். என் குடும்பம் என்பதிலிருந்து விடுபட்டவன் என் சாதி என்று பரந்த பார்வை உள்ளவனாக மாறுவான். அல்லது என் சாதி என்ற வளையத்திலிருந்து விடுபட்டவன் என் மதம் என்ற பார்வை கொண்டவனாக இருப்பான். என் மதம் என்கிற பார்வையிலிருந்து விடுபட்டு பரந்த பார்வையுள்ளவனாக இருக்கக்கூடியவன் கூட என் நாடு என்கிற ஒரு வளையத்துக்குள்ளே சிக்கிக் கொள்வான். அது ஒரு சார்பு பார்வையை கொண்டதுதான். ஒன் சைடு பயாஸ். என் நாடு என்றால் பிற நாடுகளை நான் ஏற்பதில்லை என்றாகிறது. என் மதம் என்றால் பிற மதங்களை நான் மதிப்பதில்லை என்றாகிறது. என் மொழி என்றால் பிற மொழிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றாகிறது. எப்படியோ ஒரு வகையில் மனிதன் ஒரு சார்புடைய சிந்தனை உள்ளவனாகத்தான் இருப்பான். ஒரு சார்பில்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தை நம் பிள்ளைகளாக கருதக்கூடிய பார்வை உண்டு என்றால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், இறைவனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு சார்பில்லாதவன் இறைவன் என்பதை சொல்லுவதுதான் திருக்குர்ஆன். ஆகவேதான் நீ மனிதனை சார்ந்திருப்பதை விட இறைவனை சார்ந்திரு என்கிறது இஸ்லாம். நம்பிக்கை என்பது வேறு, சார்ந்திருப்பது என்பது வேறு. நம்பிக்கை இல்லாமலே கூட சார்ந்திருக்க. கட்சியில ஒருத்தர் நம்பிக்கை இருக்காது, ஆனால் வேற வழி இல்லாம மாவட்ட செயலாளர் இந்த மாவட்ட துணை செயலாளர் சேர்ந்துதான் வேலை செய்யணும், சேர்ந்து வேலை செய்யணும். அது சார்ந்து இருக்கும். அவனோட போனாதான் இந்த வேலை முடியும், சார்ந்து இருக்கும். ஆனா நம்பிக்கை இருக்காது. நம்ம இதை காலி பண்ணிடுவான், இவன் முன்னால போய் அந்த வேலையை முடிச்சிருவான், நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவன் பறிச்சிருவான். நம்பிக்கை இருக்காது. ஆனா அதை வெளியில் அவனோட சார்ந்து சேர்க்கிறான். எனவே டிபெண்டன்சி என்பது வேறு, ரிலையபிலிட்டி என்பது வேறு. நம்பிக்கை என்பது வேறு, சார்புத்தன்மை என்பது வேறு. திருக்குர்ஆன் நீ மனிதனை சார்ந்திருப்பதை விட இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். இறைவன் மேலும் எல்லா பாடத்தையும் போடும். இறை நம்பிக்கை என்பதே இறைவனை சார்ந்து இருப்பது. ஒருத்தரை நம்பி நீ ஒன்றை சொல்லுவதை விட இறைவனிடத்தில் சொல்லு.
நண்பன் என்று நம்பி சொல்லுகிற விவரங்களை அவர் இன்றைக்காவது ஒரு நாள் போட்டு உடைத்து விடுவார், அல்லது அதையே பலவீனமாக எடுத்து ஆயுதமாக திருப்புவார். நமக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி எந்த துரோகத்தையும் செய்யாத ஆற்றல் இறை ஆற்றல் தான். நீ என்ன வேண்டுமானாலும் இறைநிலத்தில் ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கலாம். ஆகவே இறையை சார்ந்திருப்பது உளவியல் அடிப்படையிலே உனக்கான நம்பிக்கையை, உறுதியை தரும். இறை நம்பிக்கை என்பதே உளவியல் சார்ந்த வலிமையை தரும் நம்பிக்கை. மனம் என்பதிலிருந்துதான் மனிதன் என்கிற சொல்லே உருவாகிறது. மனம் எப்படியோ அப்படித்தான் மனிதன். மனத்திற்கு உருவம் இல்லை என்று நாம் சொல்லுவோம். மனத்திற்கு உருவம் உண்டு. மனித உருவம் தான் மனதின் உருவம். இப்ப என் உருவம் தான் என் மனசுக்கான ஷேப். நான் எப்படி இருக்கிறனோ, எப்படி நடக்கிறனோ, எப்படி பேசுறனோ அதுதான் என்னுடைய மனம். இந்த மனத்தை கையாள தெரியாத மனித குலம் மனத்தின் ஈர்ப்புக்கு ஏற்ப எதிர்வினை ஆற்றுவது. கோபப்பட்டால் உடனே கோபத்தை வெளிப்படுத்தும். மனம் கோபப்பட்டால் மனிதன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். மனம் ஆசைப்பட்டால் மனிதன் ஆசையை வெளிப்படுத்துகிறான். மனம் திருட்டுத்தனமாக ஒன்றை சிந்திக்கிறது என்றால் மனிதன் திருட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபடுகிறான். மனம் துரோகம் என்கிற சிந்தனையை கொண்டால் மனிதன் துரோகத்தனத்தை செய்கிறான். மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்றால் மனம் 1000 மடங்கு மகிழ்ச்சியை பெருக்கி தரும். முகத்தை பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே நமக்கு அவன் மேல ஒரு பாசம், ஒரு நம்பிக்கை. மனத்தில் இருக்கிற தெளிவு. மனம் தெளிவாக இருந்தால் முகம் தெளிவாக இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் என்பதோடு நம்முடைய சிந்தனைகளும் உடல் நடவடிக்கைகள் அனைத்தும் தொடர்புடையதாக இருக்கும். இந்த மனத்தை புரிந்து கொள்ளவும் மனத்தை கையாளவும் தோன்றிய அமைப்புகள் தான் மதம் என்பது. மதம் என்பது நெருப்பை பரப்புவதற்காக அல்ல. இந்து மதம் நெருப்பை பரப்புகிறது என்று நாம் சொல்லுவதை விட RSS நெருப்பை பரப்புகிறது என்று தான் சொல்லுவோம். பிஜேபி நெருப்பு அரசியலை விதைக்கிறது என்று தான் சொல்லுவோம். உடனே அவர்கள் இந்து மதத்தையே விமர்சிக்கிறார்கள், இந்து நம்பிக்கையை விமர்சிக்கிறார்கள், தேசம் வாக்கரோடு நெருக்கமாக இருப்பதால் நம்மை இவர்கள் குறை சொல்லுகிறார்கள் என்று அதற்கு ஒரு கதையை கட்டுகிறார்கள். உலகில் தோன்றிய எல்லா மதங்களும், மதத்தின் நிறுவனர்களும் அல்லது இறை தூதர்களும் மனித குலத்தை வழிநடத்துவதற்கு தந்த வழிமுறைகள், திருக்குரான் உள்ளிட்ட அனைத்து வேதங்களுமே மனித குலத்தின் உளவியல் சிகிச்சை அளிப்பதற்கான அல்லது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கான நல்வழி சிந்தனைகளை தருகிறது. இந்த திருக்குரான் எந்த ஒரு இனத்தின் மீது வெறுப்பை சொல்லித் தரவில்லை, பாகுபாட்டை சொல்லித் தரவில்லை. பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன், பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்று இதில் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாது. உருவத்தில் வேறுபாடு இருக்கலாம், சிந்தனையில் வேறுபாடு இருக்கலாம், உடுத்துகிற உடையில் வேறுபாடு இருக்கலாம், உண்ணுகிற உணவில் மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் மனிதர்கள் சமமானவர்களே. எனவே மனிதர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும். இந்த மதத்தை சார்ந்தவர் என்பதற்காக ஒருவனை நசுக்குவதோ சிறுமைப்படுத்துவதோ, இந்த சாதியை சார்ந்தவர் என்பதற்காக ஒருவனை இழிவுபடுத்துவதோ வன்கொடுமைக்கு உள்ளாக்குவதோ, பெண் என்பதற்காகவே அடக்கி ஒடுக்குவதோ கூடாது. இதை சொல்லுவதுதான் வேதம். மனித குலத்தை நெறிப்படுத்துவதுதான், நல்வழிப்படுத்துவதுதான், மன திப்பத்தை உருவாக்குவதுதான். அதற்கான முழு வலிமையும் இந்த குர்ஆனில் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே
எளிய தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். குருஜி அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், வள்ளுவர் பெருந்தகை மனத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதை வெறும் எதிரி மோனை சொல்லானதாக பார்க்கக்கூடாது, கவிதையாக பார்க்கக்கூடாது. மனித குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான கோட்பாடு இருக்குது. வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், வினை திப்பம் என்பது மனத்திற்பம் என்று சொல்லுகிறார். வினை என்றால் செயல், திப்பம் என்றால் திறன். செயல்திறம் என்பது மனத்திறத்தோடு தொடர்புடையது. இந்த வேலையை செய்யணும்னா உடனே அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் டைம் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க செய்யவே முடியாது. ஊரெல்லாம் போயிட்டு மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு கொடியேற்றிடுவாங்க. அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களை வச்சுக்க என்னால் வேலை செய்ய முடியாது, எல்லாம் பக்குவம் இல்லாதவர்கள், அவங்க சுயநலம் தான் மேலோங்கி இருக்கிறது அப்படி என்று விடை சொல்லுகிறவர்களால் அந்த வேலையை செய்ய முடியாது. இந்த விரக்தி தான் வெளிப்படுது. அதை செய்ய முடியும் என்று நம்புகிறவர்கள் எவ்வளவு மாறுபாடான கருத்தை கொண்டவர்களை கூட அரவணைக்க முடியும். எவ்வளவு முரண்பாடான செயல்பாடுகளை கொண்டவர்களை கூட தனக்கானவர்களாக தன்னோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக வென்றெடுக்க முடியும். அவர்களை இணைத்துக் கொண்டு செயல்பட முடியும் என்கிற நம்பிக்கை தான் மனத்திற்பம். இந்து சமூகத்தினரோடு நல்லிணக்கமாக எங்களால் வாழ முடியும் என்று இஸ்லாம் நம்புகிறது, இந்திய தௌஹீத் ஜமாத் நம்புகிறது. அதனால்தான் ஒரு ஆசிரமத்தை வைத்து நடத்துகிற காவி உடை தெரிந்திருக்கிற சிவாத்மா குருஜி அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த மனத்திற்பம் இருப்பதால் தான் அவர்களின் அணுகுமுறையில் பிடித்திருந்து இசைவு தந்ததால் இந்த இடத்தில் அவரால் அமர முடிகிறது. வெறுப்பு இல்லையே எந்த சாதனையும் நம்மால் செய்ய முடியும். வெறுப்பின் தொடக்க நிலைதான், அடுத்த நிலைதான், முதிர்ச்சி நிலைதான் வெறி என்பது. வெறுமைதான் வெறுப்பாகிறது. வெறுமை என்பது என்ன? சிந்திப்பதற்குரிய நிலை இல்லாமல் மனம் குழம்பி போகிற ஒரு ஸ்டேட், வழி தேட முடியாமல் அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு நிலை, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாமல் திணறி இருக்கிற ஒரு நிலை, அதுதான் வெறுமை. அந்த வெறுமை தான் வெறுப்பாக மாறுகிறது, வெறுப்பு தான் வெறியாக மாறுகிறது, வெறிதான் பகையாக மாறுகிறது, மோதலை தருகிறது, அமைதியை சீர்குலைக்கிறது. சமூக அமைதிதான் சீர்குலைவு, ஒரு நாட்டின் அமைதி சீர்குலைவாக மாறுகிறது. எனவே இந்த வெறுப்பை தவிர்க்க வேண்டும். வெறுப்பை வெறுப்பால் அணைக்க முடியாது, வெறுப்பை வெறுப்பால் அணைக்க முடியாது. அன்பை போதிக்க வேண்டும் என்று சொல்ல வந்த மகான்கள் தான் உலகில் இறை தூதர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அதிலே கடைசி தூதர் என்று போற்றப்படுகிறவர் தான் நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகத்தின் மூலமாக அசரீதியாக 23 ஆண்டுகளாக சொல்லப்பெற்ற நல்வழிகள் தான், நற்சிந்தனைகள் தான், மனித குலத்தின் வாழ்வியல் நெறிமுறைகள் தான் இங்கே இறைவேதம் என்கிற பெயரால் தொகுக்க பெற்று மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இஸ்லாம் என்பது முஸ்லீம்களுக்குரிய மதம் அல்ல. இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்லாம் என்பது வெறும் முஸ்லிம்களுக்கானதல்ல. இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எவரும் முஸ்லிம் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவுக்கானதல்ல. இந்த வாழ்வியல் நெறி உலகமெங்கும் வாழ்கிற மனித குலத்திற்கானது இந்த வாழ்வியல் நெறி. எனவே அன்பை போதிக்கிற இந்த இறை வேதம் என்று போற்றப்படுகிற இந்த திருக்குரானை மக்களிடத்திலே இஸ்லாமியர் அல்லாதவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சாமானிய சாதாரணமான எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பணியை அறப்பணியாக மேற்கொண்டு கட்டணம் இல்லாமல் லட்சக்கணக்கானவர்களிடத்திலே ஏற்கனவே கொண்டு போய் சேர்ந்தது மட்டுமில்லாமல் இனியும் சேர்ப்போம் என்று உறுதி எடுத்துக் கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசியலில் இருக்கலாம், தேர்தலில் இருக்கலாம், பதவிகளை பெறலாம்,
அதிகாரத்திற்கு வரலாம் என்கிற கற்பனைகள் இல்லாமல் சமூக நல்லிணக்கத்திற்காகவே பாராட்டிக் கொண்டிருக்கிற இந்திய தவ்ஹீத் ஜமாத்தை நெஞ்சார பாராட்டி அன்பு அண்ணன் பாக்கர் தோழர் முனீர் உள்ளிட்ட தலைவர்களை பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.